வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ ஆமாங்க, ஹனிமூன் ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பலான்னு நினச்சது 3 மணிக்கு, ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 7 மணி ஆகிப்போச்சு. முழுக்க காரணம் அபி தான். எனக்கு அலாரம் அடித்தது, நான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து தூங்குறதுக்கு 1 மணி 1:15 1:30 இருக்கும் தூங்குறப்பவே. அதனால் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் போல இருக்குது. எனக்கே தெரியல. எப்பவுமே எந்திரிச்சிருவேன், அது என்னமோ இன்றைக்கின்னு பார்த்து தூங்கிட்டேன் நல்லா. அவியும் எந்திரிச்சிருக்கிறா, அவளும் எந்திரிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டா. ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கேமரா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கேமரா உமன் வந்து பார்த்திங்கன்னா அபி தான் கேமரா பிடிச்சிட்ருக்கா. அதனால் அது தெரியல. இப்போ அவளை காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு நிமிஷம் எந்த இது வச்சுக்கோ, கேட்கும். சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம், நிறைய பண்ணெல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு கேமரா பிடிக்க வச்சு கை வலிக்க வைக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் பேசிக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ தான் கிளம்பியிருக்கோம். சொல்லப்போனால் வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இப்போ தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ஐடியாவே என்னென்னா 3 மணிக்கு கிளம்பலாம், ஒரு 6 மணிக்கு மேக்ஸிமம் வந்து மேலே போயிட்டுருப்போம். நல்லாயிருக்கும் அந்த ஃபீல்டில். வந்து லைட்டாக அந்த விடிகிற டைம் எல்லாம் பனிமூட்டமாக இருக்கும் அங்கே. சரி, அப்படி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் இங்கேயே லேட் ஆகிடுச்சுங்க. இங்கே பின்னாடியே பாருங்கள், இங்கேயே பனிமூட்டமாக தான் இருக்குது. ஸோ அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சுன்னா கஷ்டம். சரிங்க, அதான் இப்போ போயிட்டுருக்கோம். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் பிளேஸ் எதுவும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் எதுவுமே டூரிஸ்ட் பிளேஸ் எதுவும் ஓப்பன் பண்ணலை. போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். மேக்ஸிமம் ஓப்பனாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். எனக்கு ஓப்பன் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. எத்தனை டைம் வளர்றோம் பாருங்களேன். பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க ஊட்டி. ஸோ 2 ரூட் இருக்குது. நாங்கள் போகிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நேச்சராக இருக்கிற ஏரியா பக்கம் தான் போக போகிறோம். ஹைவேஸ் போகிறது கிடையாது. ஸோ சத்தியமங்கலம் வழியாக தான் நாங்கள் வந்து ஊட்டி போக போகிறோம். இப்போ ஈரோடு போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கேருந்து அப்படியே சத்தியமங்கலம் வழியாக உள்ளே அப்படியே ஊட்டி ஈரோடு ஜாயிண்ட் ஆயிரும். இன்றைக்கி என்னன்னு தெரியலிங்க, நாக்கு ரொம்ப வளருது. சரி, ஓகேங்க, அங்கே போயிட்டு அப்படியே வழியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு வந்தாச்சு. நம்ம கருங்கல்பாளையம், சொல்லப்போனால் கரெக்டாக கருங்கல்பாளையத்தில் இருக்கும். கிளைமேட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஓரளவுக்கு மீடியமான கிளைமேட்டு. டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆக போகுது. ஸோ 6:57 3 நிமிஷம் தான் இருக்குது 7 மணிக்கு. ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருக்குது. நம்ம கிட்டால போக தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு சிட்டி தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். அதாவது பஸ் ஸ்டாண்டு தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து ஈரோடு ரொம்ப பிடிக்குங்க. ஈரோடு பிடிச்ச ஊர் தான் சொல்லப்போனால். ஈரோடுனாலே பிடிக்குன்னு வைங்களேன். ஈரோடுக்கும் நமக்கும் கொஞ்சம் பக்கங்க, நெருங்கின சொந்தம் திருச்செங்கோடு ஈரோடும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஈரோடு பிடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா ஈரோடு சிட்டியிலேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். சத்தியமங்கலம் ரூட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். சித்தோடு ரூட்டில் போயிட்டுருக்கோம். மைக்கு வயர் சொருல சிரிக்காத, பயந்துக்குவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுக்கு நான் அந்த ஆர்ச் இருந்தது அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு தொலைவரங்க. மைக்கு அந்த ஃபோனில் சொருவாங்க விட்டுட்டாங்க. வெறும் மைக் எடுத்து பேசி ரொம்ப பல்ப் ஆயிடுச்சுங்க. சரி, மணிக்கு என்ன 128 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ கோபி வந்துட்டோம். போயிட்டே இருக்கோங்க. ஆனால் ஊட்டி வந்த மாதிரி தெரிலங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். லைஃப்லேயே வாழ்க்கையிலேயே முறையாக ஊட்டிக்கு போகிறேன். ஊட்டி வரைக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. வரிக்கி. ஆமாம், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வரைக்கும்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் மறுபடியும் எங்கள் அப்பா ஊட்டி போயிட்டு வர வரைக்கும் அதே வரைக்கியே வச்சு சாப்பிட்டுப்போம். ஒரு தேட்டர் இருக்குங்க. இங்கே ஒரு தேட்டர் இருக்குங்கம்மா. என் ஃபேவரட் தேட்டர் வந்து ஜியோனின்ட்ரா. சூப்பராக இருக்குங்க. யாராவது கோபிச்செட்டிப்பாளையம் வந்தீங்கன்னா இந்த தேட்டருக்கு போங்க.
அப்புறம் வந்து ஆல்ரெடி போயிருக்கோம். என் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும். ரியல் இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம், அதனால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் அந்த ஜியோனிந்திரா சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் தேட்டரு டிக்கெட் தாங்க ஆகும். அதான் என்ன சொல்கிறது, ஒரு இப்போ நார்மலாக நம்ம ஊரில் ஒரு நார்மல் தேட்டர் போனோம் அப்படின்னா ஒரு 150 100 அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. ஸோ இங்கே வந்து 150 தான். தேட்டர்னால் நீட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு மீடியமான ரேட்டு தான், ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது, கரெக்டான ரேட்டு தான். நல்லா இருக்குன்னு வைங்களேன் தேட்ரு. அதனாலே நாங்கள் அங்கேருந்து இங்கே வருவோம். அந்த தேட்டரை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நைட் டைம் ரைட் வந்திருப்போம் எங்கள் ஊர்லேருந்து, கிட்டப்போம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். கார் வாங்கின புதுசுலாம் அடிக்கடி வந்துட்டுருப்போம், நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா கொடிவேரி ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. டீ குடிச்சிட்டு இப்போ தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், கிளம்பிட்டோம். கொஞ்சம் அப்படியே வெளிக்காற்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படி நல்லா நேச்சராக போயிட்டுருக்கு. என்னடா கார் ஓட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் கார் ஓட்டலை, அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் ஓட்டிகிட்ருக்காங்க காரு. சரி ஓகே, நான் வந்து கார் ஓட்டிகிட்டே இருந்தால் வீடியோ எடுக்க முடியல அப்படின்ட்டு அபிக்கு எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கார் ஓட்டுறேன், நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்ட்டா. ஸோ அதனால தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாகவே இருக்குங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இதாக இருக்கும். எல்லாம் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா சின்ன பாலம், ஆனால் நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ நான்லாம் எதுவுமே பண்ணல, அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கா. ஸ்டைலு மாசுதான். அப்புறம் பாடுறது கேட்காது, மைக் என்டர்ல இருக்கு, கேட்கும் கம்மியாக கேட்கும். அப்படிதான் ஓட்டிகிட்டு இருக்கா, நான்லாம் எதுவுமே பண்ணல. நான் இந்த பக்கம் இருக்கேன், அப்படிதான் ஓட்டுறான். அபிக்கு ஓட்ட தெரியுங்க, அவள் திருச்செந்தூரே ஓட்டிகிட்டு போயிருக்கான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ வரும். சரி ஓகேங்க, நான் வண்டி ஓட்டுறது அதெல்லாம் பார்க்கல. அது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காரில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ சரி, நான் பைக்கில் தான் போகலான்னு சொல்லி சொன்னேன். அபி தான் பார்த்தீங்கன்னா பைக்கில்னா வேணாம் கார்லன்னா தான் வருவேன் அப்படின்ட்டா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா காரில் போகக்கூடிய நிலைமை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, லக்கேஜ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக தான் லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டு பைக்கில்னா அபிக்கு சிரமம். வால்பாறை போனப்பே ரொம்ப கஷ்டப்பட்டா லக்கேஜ் இல்லாமையே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காரில் போயிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அவ்வளோதான். கார் ஓட்டுறது ஒரு கையில், ஏன் 2 கையில் ஓட்டுனா? ஆமாம். சரி ஓகேங்க. தெரியும், நீ சூப்பராக ட்ரைவ் பண்ணுவேன் சாமி, எனக்கு தெரியும். இப்போ ஊட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு 90 கிலோமீட்டர் தான் ஊட்டி. மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். இப்போது மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து ஊட்டி போக போகிறோம். அந்த இடம், அந்த லொக்கேஷன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மேடு ஏறுறப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மேடு ஏறுறப்போ பாருங்கள், அந்த இடம் நல்லாயிருக்கும். செக் போஸ்ட் எதுவும் இருக்காது, அந்த லொக்கேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது மேடு மட்டும்தான் இருக்குது, இறக்கத்தே காணும். அப்படி இல்லை, இடையிலலாம் கொஞ்சம் எல்லாம் ஊர் இருக்குது. மேட்டுப்பாளையம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக காடு, தென்னை மரம், நல்லாயிருக்கும். இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஊட்டி அங்கே இங்கேன்னு போனாலும் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதனால் மாஸ்க் போட்டுக்கோங்க, ரொம்ப சேஃப்டி. மேட்டுப்பாளையம் இன்னொரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ அந்த போர்டை காட்டிய சாமி. ஸோ மேட்டுப்பாளையம் இன்னொரு 28 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டு தான் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் தான் போக போகிறோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஊட்டி போக போகிறோம். பாருங்க, வாழை மரம், பாருங்க, அரச மரம், ஆலமரம், கோயில், இதெல்லாம் சிட்டி லைஃப்பில் இதெல்லாம் கிடைக்காதுங்க. இது வாழை மரம். அபி தூங்குறேன்னு சொன்னான், ஆனால் தூங்க வேண்டாம். இல்லை, அபியே தூங்க மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி ரோடு கிட்டால வந்து பேசி கொஞ்சம் மைக்கு கிட்ட இந்த செடி கொடி எல்லாம் ரசிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால இந்த பிளேஸ்லாம் பார்க்கணும். அபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஹாய் டார்லிங், பை. எப்படி கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா? இங்கேயும் குரங்கு பாரு முன்னாடி. இங்கே ஒரு டார்லிங். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஊட்டி 87 கிலோமீட்டருங்க இன்னும்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர் ஆனால் வந்து பக்கம். ஸோ ரைட் சைடு போனோம் அப்படின்னா 6 கிலோமீட்டரில் பவானி சாகர் டேமு, மேட்டுப்பாளையம் 30 கிலோமீட்ரு, ஊட்டி 87 கிலோமீட்ரு, பண்ணாரியம்மன் கோயிலும் இந்த லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணாரி போயிட்டு வர மாதிரி இருந்தால் நம்ம அந்த லைனில் இருந்து வர மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் ஊட்டி பிடிக்குங்க பாருங்கள், இதான் பைசநகரத்தின் சாய்ந்த கோபுரங்கள், சாரி சாயாத கோபுரங்கள். அப்புறம் வந்து யாராருக்கெல்லாம் ஊட்டி பிடிக்கும், யாராருக்கெல்லாம் ஊட்டி பிடிக்காதுன்னு சொல்லுங்க கமெண்டில். ப்ளஸ் வந்துட்டு யாராருக்கெல்லாம் ஊட்டி வரைக்கு வேணுமோ அவங்கெல்லாம் வந்து கமெண்டில் வந்து ஒரு லைக் பண்ணி ஒரு ஐயோ சொதப்பினா ஊட்டி வரைக்கும் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு நான் வந்து கொரியர் பண்ணிடுறேன். அதுவும் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் அட்ரஸ் போட்டு விட்டுருங்க, நான் கொரியர் பண்ணி விட்டுறேன். கேர்ள்ஸாக இருந்தால் ஒரு ஃபேஸ் வாஷ் ஃப்ரீ. சூப்பரா டூரா யாருக்கெல்லாம் கடை டூர் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கடை டூருன்னு ஒரு டைப் இங்கே பாருங்க மங்கி வாவ் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கடை டூர் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு யாராவது கேளுங்க, அதுக்கப்புறம் கடை டூர் காட்டுறோம். கேட்டதுக்கப்புறம் காட்டிக்கலாம். மறக்காமல் எங்களோட எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 லட்சம் பரிசு. 1 லட்சம்லாம் தர முடியாது, ஏதோ ஒன்று தரோம் எங்களால் முடிஞ்சது. அதான் நான் சொல்லிட்டேன் கூட அதான் நான் அப்பயே சொல்லிட்டேன் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறதுன்ட்டு இனிமேல் ஐடியா இல்லை தான், யோசிச்சுட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கோம். ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ பக்கமாக வந்தாச்சுங்க, அவ்வளோதான் போயிடுவோம். இப்போ என்ன சொல்கிறது, மேட்டுப்பாளையம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அடிவாரம் போயிடுவோம். சரி சாப்பிட்லான்ட்டு இங்கே நிறுத்தணும், சரி வேண்டாம் வேலையை போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஓகே சாமி போகலாமா? இருங்க நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். போகலாமா? வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்களா? ஃபோட்டோ எடுக்கல. சரி ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். அங்கே போயிட்டு அப்புறம் பார்க்கலாங்க. தொலைச்சிட்டாங்க. ஆமாங்க, என்னாச்சு அப்படின்னா மைக்கு வந்து நான் கார் மேலே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது மைக்கு கார் மேலே வச்சதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ தூரம் வந்த பிறகு தான் பார்த்தேன் மைக்கை காணுன்னு தேடுறேன். அப்போ தான் பார்க்குறேன் எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்குது மைக்கு. சரி ஓகே, வேறு வழி இல்லை, மைக் மறுபடியும் போய் இதுக்கோசரம் அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லையா, எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். கார் வருது கீழே. ஆமாம் சாமி, வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. சரி இந்தாங்க, அப்புறம் அப்படியே வந்துட்டோம். மைக்கு தானே வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் உங்களுக்கு கம்மியாக தான் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே போயிட்டு தான் மைக் கிடச்சதுன்னா வாங்கிக்கிறேன், இல்லைனா ப்ளூடூத் ஹெட்செட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ஸ் கேட்கும், அதில் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிடுறேங்க. அது மைக் தொலைஞ்சது தான் கொஞ்சம் இதாக போச்சு. சரி ஓகே, பார்த்துக்கலாம், எல்லாம் நன்மைக்கு. சரி ஓகேங்க, இப்போ அதான் மேலே ஏறி ஆரம்பிச்சாச்சு, போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா மைக்கு வந்து விழுந்துருச்சு அப்படின்ட்டு, அதனால தான் கொஞ்சம் பேசுகிறது கேட்கலன்ட்டு. நான் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரூமில் பார்த்துட்ருக்கிறப்ப தாங்க தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள் மைக்கு எங்கே கிடக்குதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ கடவுள் நம்ம பக்கம் இருக்க மைக்கு பத்திரமா தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு நான் அந்த மைக் எடுத்துட்றேன். எப்பா கிளைமேட் நல்லா இருக்குங்க, ஜில்லுன்னு காற்று, அது மலை சாரலோடு அப்படியே அந்த காற்றோட சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ரூமு பார்த்துட்ருக்கோம், பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ ரூம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமு. இது ஒரு காட்டேஜ் மாதிரி தான், ஹோட்டலில் ரூம் எடுக்க வேணான்ட்டு காட்டேஜ் தான் எடுத்திருக்கோம். ஸோ பின்னாடி வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வியூ. ஸோ நல்லாயிருக்கு வியூ. இது வந்து எங்கள் ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ இதாங்க எங்கள் ரூமு. இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியூ மாதிரி நீங்களே பால்கனி மாதிரியான ஒரு வியூ. இப்போ பார்த்திங்கன்னா ரூமு நல்லா காற்று வீசுதுங்க செம்மையாக. ஸோ பிள்ளைங்களாம் ஃபோனு அதெல்லாம் தான் கிடக்குது. ஸோ அது வந்து சொட்டர் எடுத்தேன், குளிருதேன்ட்டு இதுக்கு எடுத்தேன். பார்த்திங்கன்னா டிவி இருக்குது, பெட் இருக்குது, அங்கே ஒரு ஃபோன் சார்ஜரு, இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரூம். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக இருக்கிற ரூம் தாங்க, ஒன்றும் பெரிய லெவலில் ரூம்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக இருக்கிற ரூம் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிரர் இருக்குது. அப்புறம் அப்படியே உள்ளே வந்தால் இங்கே ஒரு கபோர்டு. ஸோ கபோர்டில் வேணுங்கிற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். கபோர்ட்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியான
ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க கபோர்ட்லேயே. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து ஒரு ஆங்கர் இருக்குது. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட். ஸோ ஜன்னலை திறந்து விட்டோம் அப்படின்னா நல்லா காற்று வீசுது. நல்லா ஆல்ரெடி குளிர். என்னமோ என்றைக்குமே நான் நிறைய டைம் ஊட்டி வந்திருக்கேங்க. ஆனால் இந்தளவுக்கு குளிர்னதில்லை. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக குளிருது. ஒருவேளை நான் இது வரைக்கும் ஆடி மாதம் ஊட்டி வந்ததில்லை. ஸோ ஆடி மாதங்கிறனால அப்படி குளிருது என்னன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ இது பார்த்திங்கன்னா பாத்ரூம். ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாத்ரூம் நீட்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் மிரர். ஹீட்ரு இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதாவது நீட்டாக இருக்குது பாத்ரூமும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட்டரும் நல்லா வேலை செய்யுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வருது. ஃபஸ்ட் நாங்கள் ஹீட்ரு போட்டப்போ எங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலைன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது, இதில் வந்து ஹீட்ரு வரல. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்த பிறகு தான் பரவாயில்ல. அது வரைக்கும் வெறும் தண்ணியில் கை கழுவி எடுத்த கையெல்லாம் விரைச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ரூம். ஸோ சிங்கிள் ரூம் தான். மேலே கூட பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கபோர்டு மாதிரியான ஒரு திங்ஸ் இருக்குது. ஸோ எதாவது வேணுன்னா வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ரூம். சிம்பிளாக இருக்கிற ரூம் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. வெளியே வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுதாங்க பார்த்திங்கன்னா ரூம் லொக்கேஷன். அப்படியே இந்த பக்கம் தான் இந்த லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டேஜ் இருக்கும். நம்ம கார் இங்கே நிற்கிது. ஸோ இந்த இடம் வந்து எந்த இடம் அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேக் இருக்குது இல்லையா. ஸோ லேக் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது போட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூம் எடுத்திருக்கோம், காட்டேஜ். ஸோ இங்கே வந்து சீசன் இல்லை, அந்த டைம் வந்து சீசன் இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி, அதாவது 1200 வருது. இதே நீங்கள் சீசன் டைமில், அதாவது ஏப்ரல் டு மே இந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 3000லேருந்து 4000, 2500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காற்று நல்லா வீசுது. மேகலாம் பாருங்கள், அப்படியே செம்மையாக நகர்ந்து போகுது. நல்ல குளிர் இருக்குங்க. இந்தளவுக்கு குளிர் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் நிறைய டைம் ஊட்டி வந்திருக்கேன். பகல் டைமில் குளிராதுங்க. எனக்கு தெரிஞ்சு பகல் டைமில் சும்மா அந்த நிழலாக இருக்கிற இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், அவ்வளோதான். இந்தளவுக்கு காற்று வீசாது, குளிராது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது. ஆடி மாதங்கிறனால இந்தளவுக்கு காற்று வீசுது, அதனால் குளிர் இருக்கும் என்னமோ. மேகலாம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது, நல்லாயிருக்கு.